ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் இரண்டாவதாக சபை ஆயர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவை மரமும் மனித வாழ்வும். சிலுவை மரத்தை குறித்து நம்ம பார்த்துன்னு வந்திருக்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிப்போமா? பெயர் சேபாவலே அப்படின்னா தமரிஸ்க் அப்படின்னா புளியா மரம். அதனுடைய பேர் புளியா மரத்தை குத்தி தான் எனக்கு பேச கொடுத்துருக்காங்க. தமரிஸ்க் அப்படின்னா புளியா மரம். அந்த தோட்டத்தை புளியா மரத்தை நட்டு வச்சு அந்த இடத்துல தான் தொழுது கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் அந்த இடத்துல தொழுது கொண்டது மாத்திரம் இல்லாமல் தேவனோடு அங்கே தான் உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாம் பெயர் சேபாவில் ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல தொழுது கொண்டார். அந்த இடம்தான் தமரிஸ்க், புளியா மரம். அந்த தோப்பு தான் அப்படி சொல்கிறாங்க. புளிய மரம் எவ்வளோ நாளாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா 300-400 வருஷம் அந்த அளவுக்கு வரையும் இருக்கும். நம்ம அதை பற்றி சொல்லணுன்னே இல்லை, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நானே ரொம்ப யோசிச்சிட்டேன் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கடவுள் அதை பேச எனக்கு கிருபை கொடுத்த அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது அதனுடைய வேர் மாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது 300 வருஷம் அதை ஈக்குவலாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது மனுஷங்க கூட போன காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 99 வயது 199 வயதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வயதில் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் புளிய மரத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தேவனாய் கர்த்தர் இந்த புளியா மரத்தை அடியில் அந்த இடத்துல நட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாருன்னு சொல்லிட்டு நமக்கு மறைமுகமாக அதில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல ஆபிரகாம் தொழுது கொள்ளும்போது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்குறோம். அப்போ விசுவாசத்தை பார்க்கும்போது நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஆமென். நமக்குள்ள விசுவாசம் இருக்குது. எது கேட்டாலும் நமக்கு ஏசப்பா பண்ணுறாரு, தராரு, கொடுப்பாரு. அதனால் நம்மளுக்கு விசுவாசத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சபையில் நிற்கிறோம். ஆபிரகாம் அந்த இடத்துல தொழுது கொள்ளும்போது அவருக்கு உறுதியாக இருந்தது என்னென்னா விசுவாசமும் நம்பிக்கை மட்டும்தான் உறுதியாக இருந்தது அந்த இடத்துல. அப்போ ஆபிரகாம் ஆதியாகமம் 21:28ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிக்க அதற்கு அவன், நான் இந்த உறவு தோண்டியை குறித்து நீ சாட்சியாக 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். துறவு தோன்றதுக்காக அந்த அடையாளமாக அந்த 7 பெண்ணாட்டு குட்டியை அந்த கையால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அடுத்த 31 வாசிக்குமா? அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்சேபா எனப்பட்டது. அந்த இடத்துல வாங்கினதுனால அந்த இடம் பெயர் சேபா என்னப்பட்டது. தமரிஸ்க் தோட்டம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ அந்த துறவு தோன்றத்துக்கான அடையாளமாக அந்த 7 பெண்ணாட்டு குட்டியை நீங்கள் என்னோடய கையால் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயர் சேபாவில் உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமேலாக்கு அவன் சேனாதிபதியாக பீகோளம் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனான். ஆபிரகாம் பெயர் சேபாவில் ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல தொழுது கொள்ளும் பொழுது ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜபத்தை கேட்டு தாவீதினுடைய ஆபிரகாமினுடைய ஜபத்தை கேட்டு ஒவ்வொரு நாளுமா அவரை வழி நடத்தின்னு வந்தார். அவர் வச்சிருந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கும்போது 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா
ஆபிரகாம் அந்த பிள்ளையை அந்த இடத்துல கொண்டு போகும்பொழுது அவனுக்கு எவ்வளோ ஒரு விசுவாசமாக இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆபிரகாம் மலைக்கு அந்த பிள்ளையை கொண்டு போகும்பொழுது நம்மளாக இருந்தோம்னா யாராக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக ஏசப்பாக்கிட்ட கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் நம்ம அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணல, எந்த ஒரு கேள்வியும் கேட்காம மலை மேலே பிள்ளையை கொண்டு போயிட்டு பலி கொடுக்க இருந்தார். அப்போ இருக்கும்பொழுது என்ன பண்ணாங்க, அந்த கத்தியை ஓங்குற வரைக்கும் கூட அவர் அந்த விசுவாசம் அவருக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. பிள்ளை கேட்குறான் எங்கேப்பா ஆடுன்னு சொல்லிட்டு. அப்போ கூட அந்த டைமில் கூட அவங்க எதுவுமே அந்த ஒரு கலக்கமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட விசுவாசத்தோடு நம்ம எது கேட்டாலும், எந்த விஷயமா இருந்தாலும், கடனாக இருக்கட்டும், வீடு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனால் அது நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்பொழுது கடவுள் நம்மளுக்கு ரெட்டிப்பான நன்மையாக தர வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய போன வருஷத்தில் கூட நான் இந்த நிலைமையில் இங்கே நிற்கும்பொழுது ஒரு பெரிய கஷ்டத்தோடு தான் நான் நின்னேன். ஆனாலும் தேவன் அந்த கஷ்டத்தெல்லாம் மாற்றி நம்மளை விசுவாசத்தோடு இந்த இடத்துல நிற்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய பெரிய கிருபையே. அதனால் நம்ம விசுவாசத்தோடு எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ, நம்பிக்கையோடு நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ, அதுதான் நம்ம அந்த புளிய மரத்தோடு ஒப்பிடும்போது, அந்த 3 வருஷத்தோடு ஒப்பிடும்பொழுது தான் அந்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த உறுதி, அதை தான் வந்து நம்ம இதை குறித்து பார்க்குறோம். அப்போ நம்மளுக்குள்ளவும் விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முன்னேறி வர முடியும். அசால்ட்டாக கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னால் அது முடியாத காரியம். ஆபிரகாம் எப்படி ஒரு உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உறுதியாக இருந்தாரோ, அப்படியா நம்ம உறுதியாக இருந்தோம்னா நம்ம கேட்குறது எல்லாவற்றையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமினுடைய நம்பிக்கை குறித்தும் உறுதியை குறித்தும் நம்ம பார்த்தோம், விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வலிமைனா, இப்போ அந்த புளிய மரத்தில் வந்து வலிமைனா நம்ம சொல்லுவோம் ஒற்றுமையே வலிமை அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, வலிமைனா அப்போ அந்த வலிமையை கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது, அது எனக்கு எப்படி சொல்லணும்னு புரியல. ஆனாலும் அந்த வலிமையாக இருக்கிறத வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா, புளிய மரம் வந்து வலிமையானது, நெகிழ்வு தன்மை கொண்டது. அது வந்து ரொம்ப வலிமைன்னா அதுக்கான எதிர் வந்து பார்த்திங்கன்னா பலவீனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இதை என்னால் செய்ய முடியும் பலத்தோட, இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். ஒருத்தர் நம்ம என்ன சொல்லுவோம், என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளால் எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆண்டவர் மனசு வச்சா மட்டும்தான், ஆண்டவர் நினைவுபடுத்தினா மட்டும்தான் நம்மளால் வந்து பேச முடியும். சிம்சோன் அப்படி தான் இருந்தார். என்ன பண்ணார், என் பலத்தால் எல்லாமே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணார், சிங்கத்தினோட வாயை வந்து 2ஆக பிளந்தார். அவருடைய பலத்தால் பிளந்தார் சிம்சோனு இல்லை, ஆண்டவருடைய கிருபை அவர் கூட இருந்ததுனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சிம்சோனுடைய வாயை வந்து சிங்கத்தின் வாயை 2ஆக பிளக்க அவருக்கு வல்லமை இருந்தது. ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு, நான் என்னால் செய்ய முடியும், என்னால் முடியாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்மளால் எதுவுமே முடியாது. ஆமே, நம்மளால் எதுவுமே முடியாது. ஆண்டவர் எது நினச்சாலும் ஆண்டவர் கையில் தான் இருக்குது. நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது இது உங்களால் முடியும், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னால் மாத்திரம்தான் நம்மளால் எல்லாமே நடக்கக்கூட முடியாத காரியங்கள் கூட கர்த்தர் நமக்கு வந்து நடத்த முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிம்சோன் வந்து தேவனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன். அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், பலத்தோட, அவனுடைய பலம் வந்து எதில் இருந்தது, தசைகளில் இருந்துச்சா, இல்லை. ஆனால் அவனுடைய பலம் வந்து கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்ததுனால மட்டும்தான் அவன் வந்து சிங்கத்தினுடைய வாயை 2ஆக பிளஞ்சார். நம்மளுக்கும் பலன், கர்த்தருடைய பலன் நம்மளை சார்ந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு துன்பமாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நம்மளை இங்கே உட்கார வச்சுருக்கிறது கர்த்தருடைய பலன் தான், அவருடைய பெரிய கிருபை மட்டும்தான். ஆமே, அவர் பலன் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தான் அந்த வலிமையை குறித்து நம்ம பார்க்குறோம். அதே போல் புளிய மரத்தில் பழம், காய், செடி, கொடி, அதில் எல்லாமே என்ன ஆகுது, எல்லாமே யூஸ்ஃபுல்லு தான். எதுவுமே அதில் எதுவும் யூஸ் இல்லாமல் இல்லையே, எல்லாமே யூஸாக தானே இருக்குது. அப்போது நம்ம அது எப்படி வளர்ந்து கனி கொடுக்குதோ அப்படியா நாமளும் வளர்ந்து கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும்.
மற்றவர்களுக்கு. அந்த நிழத்தில் கூட, அந்த நிழலில் கூட நம்ம உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த நிழலுக்கும் கூட அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நாம் மற்றவங்களுக்கு கனி கொடுக்குறவராகவும், நம்மளுடைய நிழல் அந்த நிழலில் உட்கார்ற மாதிரி மற்றவர்களுக்கு ஆதரவு அளிக்கிற நிலமாகவும் இருக்கணும். அதாவது அன்பை குறிக்கிறது. அந்த நிழல், கனி, மரம், செடி அப்படிலாம் பார்த்தோம்னா கனி ஃபஸ்ட்டு அதனுடைய கசப்பாக இருக்கும். அந்த கசப்பாக இருக்கும். புளிய மரம் காய் கசப்பாக தானே இருக்கும். புளிப்பாக தான் இருக்கும். புளிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கசப்பும் இனிப்பும் கலந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அப்படி தானே இருக்குது. ஆமாம். அது எல்லாத்தையும் தாண்டி வர்றது தான் கர்த்தரோட கிருபை. சந்தோஷமே இருந்துட்டா நம்ம கடவுளை வந்து எப்போவுமே தேட மாட்டோம். கஷ்டமோ நஷ்டம் எல்லாமே வந்தால் தான் நம்ம கடவுளை தேடுவோம். அப்போது அதை எப்படி வளர்ந்து கனி தந்து அதை காய் கொடுக்குதோ அப்படியாய் நம்ம கடவுளுக்குள்ளே நிலைச்சி கனி கொடுக்குறவர்களாய், மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறவர்களாய், மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்படியாய் அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையும் தாங்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்பு சகலத்தையும் தாங்கும். யார் எது சொன்னாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம். நான் பொதுவாகவே என்ன பண்ணுவேன், யார் எது சொன்னாலுமே நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் விளையாடல நான் தைரியமாக சொல்கிறேன். அவர் என்ன சொல்லுவார், எனக்கு இருக்கிற முதல் எதிரியே நீ தான் அப்படின்னு சொல்லுவார். எதுக்குண்ணா, எதனா ஒரு பிரச்சனைனா நீ கேட்கவே மாட்டேன்ற அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன், கடவுள் பார்த்துக்கிறாரு அப்படி தான் சொல்லுவேன். அதுபோல் தான் அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். ஆமே. அன்பால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். நம்ம சகிக்கிற தன்மையுடையவர்களாக இருக்கணும். நம்ம சிலுவை மரத்தை குறித்து தானிக்கும் பொழுது கர்த்தர் சிலுவையில் நமக்காக அடிபட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறாருன்னா அவர் அன்பு இல்லாமல் எழுந்து வந்திருக்காரு. அன்பு இருக்குது. அன்பால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் சகிக்க முடியும். அன்பு இல்லைன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் அன்புள்ளவராக இருந்தார். மற்றவர்களை ஆதரிக்கிறவராக இருந்தார். மற்றவர்களை ஆதரவு கொடுக்கிறவர்களாக இருந்தார். யாரையும் ஏற்ற தாழ்வு குறித்து அவர் பார்க்கவே இல்லை. இவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு அவர் பார்க்கவே இல்லை. அன்பாக இருந்தார். அப்படியாய் நம்மளும் கூட ஒருவர் மீது அன்பு செலுத்தி ஒருவர் மீது அன்பாய் வாழணும்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 28, 29 அதுதான் வாசிச்சிட்டோம். அது இல்லைங்கண்ணா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் குறித்தும் உறுதியையும் குறித்து நம்ம பார்த்தோம். அவருடைய வலிமையை குறித்து பார்த்தோம். நம்ம மரத்தை நட்டு வச்சா அந்த மரம் தானாகவே வளர்ந்ததில்ல. நம்ம அதை யாரும் கண்டுக்க மாட்டோம். அதுவாக தான் வளருமே, தானாக தான் வளரும். நம்ம அதை பயிரிடுற மாதிரி போயிட்டு நம்ம யாரும் அதை எதுவும் பண்ண மாட்டோம். தானாகவே வளர்ந்து தானாய் கொடுக்குற மரமாக தான் இருக்குது. ஆனால் நம்மளும் அதே போல் தான் தேவனுடைய சாயலாக நின்று தேவனை போல் அவரை பின்பற்றி அவருக்குள்ளே நம்ம வாழும்போது நம்மளுக்கு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நம்மளை யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கடவுளை சார்ந்து நம்மளாக கடன் கொடுக்குறவர்களாய் கனி கொடுக்குறவர்களாய் நாம் வளரும்பொழுது கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாருங்க. கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பார்.